Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல SRM பத்தின full details வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு SRMல டைரக்டா பிளேஸ்மென்ட் வேணும். நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டைரக்டா வந்து பிளேஸ் ஆகணும் அப்படினா நீங்க தாராளமா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ சர்வீஸ் தான். டிஸ்கிரிப்ஷன்ல எங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோல SRM ஓட கேம்பஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன டேட்ல நடக்க போகுது, உங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மென்ட்ல எங்கெங்க கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எம்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் சென்னை, இதான் வந்து மெயின் கேம்பஸ். நெக்ஸ்ட்டு ராமாபுரம் கேம்பஸ், வடபழனி கேம்பஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி கேம்பஸ். ஸோ இத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கேம்பஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தமிழ்நாட்டிலையுமே கேம்பஸ் இருக்குது. ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கிம்லேயுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எம் JEEE எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 3 ஃபேஸாக வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 ஏப்ரல் 28 வரை நடக்க போகுது. செகண்ட் ஃபேஸ் வந்து ஜூன் 10 ஜூன் 15 வரை நடக்க போகுது. ஃபேஸ் 3 ஜூலை 4 and 5 வந்து நடக்க போகுது. நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே வந்து செப்பரேட்டாக தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் 3 ஃபேஸுமே அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணலாம். பட் ஒன்றுக்கும் செப்பரேட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1400 rupees வந்து பே பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எழுதுறீங்க, நல்ல மார்க் வாங்கி கிளியர் பண்ணிட்டீங்க, சீட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற ஃபேஸ் எதுவுமே அட்டன் பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப சுமாராக எழுதிட்டேன், மார்க்கும் லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஃபேஸ் வந்து அட்டன் பண்ணி நல்ல மார்க் வந்து வாங்கி பிளேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸை வேணால் அட்டன் பண்ணலாம். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. 12th நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் இருந்தால் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்புமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்லாம் என்னென்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ரேங்க் 1லேருந்து 100க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வேவர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே 101 to 500 ரேங்க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா 100% டியூஷன் ஃபீஸ் வைவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 501 to 1000க்குள்ளே உங்களோட ரேங்க் வந்து இருக்குன்னா 50% டியூஷன் ஃபீஸ் வேவர் வந்து இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரேங்க் 1000 to 2000க்குள்ளே இருக்குது அப்படின்னா 20% டியூஷன் ஃபீஸ் வேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதர் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. நீங்கள் 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே போல் எஸ்ஆர்எம் JEEE நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, சீட் அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்எம்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை வகையான இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் ஃபீஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்தவரையும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 4.5 to 4.75 lakhs வந்து per இயருக்கு வாங்குறாங்க. AI அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் 5 lakhs per இயருக்கு வாங்குறாங்க. மெக்கானிக்கல், சிவில், ECக்கு 3.5 to 3.75 வரையும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்க்கலாம். 1 lakh to 2 lakh per year. உங்கள் ரூமை பொறுத்து உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து வாங்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, மற்ற எல்லா யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 1.5 வரையுமே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வாங்கி கொடுத்துருவாங்க. அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM இது போல் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. எதில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 65 lakhs per annumக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40+ வந்து இருக்குது. டோட்டல் ஜாப் ஆஃபர் 14,000 + ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 7 lakh per annum வரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்ஆர்எம்மோட அட்மிஷன் ப்ராசஸை வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கோர்ஸ் கேம்பஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அட்மிஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் வந்து போகும்.
இதில் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து 12th மார்க் லோவாக இருக்கேன், எனக்கு வந்து எஸ்ஆர்எம்மில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து டேரெக்டாக சீட் வேணாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோஸ்க்கும் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லை பேராமெடிக்கல் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அது ஓரியன்டாக வீடியோ வேணும்னா நீங்கள் என்னோட செகண்ட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.